டியூனுக்கு மெருகேற்றக்கூடிய வகையில நாங்களும் நிறைய உழைச்சி அந்த வரிகளை செதுக்கி கொடுத்தோம். அது அவருடைய குரல்ல கேட்கும் போது அவ்வளவு ஒரு அனல் பறந்த ஒரு குரலாக அந்த குரல் அனிருத்துடைய குரல் வெளிப்பட்டது. பெரிய மற்ற பாடல் பற்றி நம்ம விமர்சிக்க வேணாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து உண்மையிலேயே இல்லை பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா நேற்று கூட நான் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த உணவு கொண்டு போய் கொடுப்பார் இல்லையா, ஸோ அதை நம்ம தொழிலில் சொல்ல வேணாம். அப்படி ஒரு நபர் வேர்த்து விறுவிறுத்து வர்றாரு. சத்தியமாக அது நடந்த உண்மை. வேர்த்து விறுவிறுத்து அவருடைய பொட்டலங்களை எடுத்துகிட்டு போகிறாரு. திரும்பி என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து சார் அப்படின்னு அவர் கண்களில் வந்து அந்த அந்த ஈரம் தணிச்சுது. சார் அற்புதமான தமிழ் வரி சார், தயவு செஞ்சு நிறைய எழுதுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ தேசிய விருது தொட்ட மாதிரி இருந்தது. அவர் அந்த அந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதன் அந்த ஒரு தமிழ் வரியை கொண்டாடின விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது உண்மையிலேயே நான் வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னால் தேசிய விருது வாங்கினப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தனோ, என்னுடைய பாட்டு பயணத்தில் இந்த பாடலினுடைய வெற்றிக்கு அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் பாடல் கிடச்சிது. இல்லை கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் உறுதியாக எடுத்திருக்கேன். ஏன்னா மக்கள் வந்து இப்போ என்னன்னா ரொம்ப கூர்மையாக லிரிக்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லிரிக்ஸ் நல்லா இல்லைன்னாலும் திட்டுறாங்க. முந்தியெல்லாம் அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க. லிரிக்ஸ் நல்லா இருந்தால் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதனால் இனிமேல் ரொம்ப பார்த்து தான் எழுதணும். அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி இந்த குறிப்பாக தமிழ் பாட்டில் மாதிரி வர்ற பாடலை ரொம்ப தெளிவாக எழுதணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு. மியூசிக் பற்றி சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டு அனிருத்தனுடைய ஸ்டுடியோவில் போய் கேட்கும்போது இது ஒரு பெரிய வெற்றி பாடல் அமைப்போது அணி அப்படிங்கிற ஒரு மெய்சிலிர்ப்போட தான் அந்த டியூனே கேட்டோம். ஏன்னா வரிகள் இல்லாமல் கேட்கும்போதே நமக்கு தெரியும் இந்த பாடல் எவ்வளோ பெரிய ரீச் ஆக போகுது அப்படின்னு. அதுவும் அந்த குதிரை சவுண்டோடு தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். நாங்கள் கேட்கும்போது இன்னும் ராவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனல் மிக்ஸ் கேட்குறீங்க, அவர் டியூனாக கொடுக்கும்போதே அதில் ஒரு வெப்பம் அற்புதமாக இருந்துச்சு. அப்பயும் இது பிளாஸ்ட்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் அந்த குறிப்பாக என் தாய் மண் மேல் ஆணைங்கிற வரியெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் அவருடைய டியூன் கேட்டிங்கன்னா அவ்வளோ சிலிர்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த அனிருத்தினுடைய குரல் இந்த பாடலை வேற ஒரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லலாம். கமல் சார் நான் ஒரே ஒரு முறை தான் ஷூட்டிங்கில் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அவருடைய பெரிய பாராட்டே இப்போ பெரிய கலைஞர்களுடைய பாராட்டுகளே வந்து ஒரு புருவத்தினுடைய உயர்த்தல், ஒரு புன்னகை, ஒரு கைகுலுக்கு இப்படியாகத்தான் இருக்கும். அப்படி அவர் பார்த்தோன்னே அந்த பாடலை கேட்டிங்க சார்னு அவர் கை கொடுத்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். எல்லாமே பெருசு தான் நண்பா, எல்லாமே பெருசு தான். நன்றி. மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் இப்போ முதல்ல நான் நடிச்சிருக்கேன். அதை தாண்டி கமல் சார் 7 பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் 6 வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர். அவருடைய படத்துல இப்போ தான் முதல்ல நான் நடிக்கிறேன். ஸோ ஒரு மகிழ்வான தருணம். இந்த சைடு ஜெயிலர், இந்த சைடு விக்ரம், இந்த சைடு ஜவான், இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத். அந்த வகையில் உலகம் அளவுக்கு அறியப்பட்ட சுபாஸ்கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு அன்பு. ஒரு எளிய மனிதர்கள் இடத்திலிருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு, இப்படி பன்முக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் ஒரு கலைஞன் தானே தம்பி, ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு, பெர்ஃபார்ம் ஓரியன்டடு, அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா, ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி, நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி, நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி. அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் இது நினைச்சார்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீடப் பண்ண வச்சார். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான் வச்சோம். அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இணை பிரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா. ஸோ ஆமாம், 2 பேரும் போய் வச்சுட்டோம் தம்பி. ஆமாம், சரி, நன்றி. சரி, முதல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாட்களுக்காகத்தான்
இவ்வளவு நாளாக காத்திருந்தோம். இசை வெளியீட்டு விழா எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய இந்தியன் படத்தினுடைய பாகம் 2 இசை வெளியீட்டு விழா. நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம், இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம், இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் பேன் இண்டியா மூவியாக வரப்போகுது அடுத்த மாதம். ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயகன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 1 வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சோ, அதே மாதிரி இந்தியன் 2 மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டு இருக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் சரி, உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே. ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாக்கு தான் வந்திருக்கோம். நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் 60 செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் அவர்கள். 6 வயதில் திரைத்துறைக்கு வந்து 65 ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். 1986 ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு 1 லட்சம் பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில். அப்புறம் வந்து 1982 ஒரு படம் தொடர்ந்து 4 திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி 4 திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலகநாயகன் அவர்கள். சனம் தேடி கசம், வாழ்வே மாயம், சகலகலா வல்லவன், 3ஆம் துறை எல்லாமே 200 நாள். சனம் தேடி கசம் மட்டும் 365 நாட்களுக்கு மேலே. அதே மாதிரி அமெரிக்காவில் முதலாக சவுத் இண்டியன் மூவி ரிலீஸ் ஆகி 12 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலகநாயகன் கமல் சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம். அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாவதாரம் திரைப்படம். கிட்டத்தட்ட 56 ஷோ முத மாயாஜாலில். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற 19 ஃபிலிம்ஃபேர் விருது, 3 நந்தி விருது, 4 தேசிய விருது, செவாலியே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், டாக்டரேட்டு. இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் இயங்குது. விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருதே வேண்டாம், வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞன். அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்போயுமே எங்களை போல கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி திமிரும் ஜாஸ்தி. அதை நான் எப்பவுமே வெளிப்படையாக சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் எங்கள் ஃபேமிலியே டைஹார்ட் ஃபேன், கமல் சாருடைய ஃபேன். ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம், பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதம் 7ஆம் தேதி இந்தியன் 1 ரிலீஸ் ஆகுது. அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன். இந்தியன் 2க்கு மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்த்லேருந்து செலிப்ரேஷன் தான், உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். என்னப்பா சொல்லுங்கள். நம்ம தயாரிப்பாளருக்கு நன்றி, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், அங்கிட்ட அண்ணன் ரெட்ஜன் அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க காத்திருக்காங்க. அதை திரையில் பார்க்க நாங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். என்னப்பா அதே தானா? அதே தான். இதுக்கப்புறம் என்னுடைய அட்ராசிட்டியை நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. ஏற்கனவே எப்படி விக்ரமுக்கு வந்து ஒன்ஸ் மோர் யாருமே கேட்காம நான் மட்டும் எந்திரிச்சு நின்று கேட்டு பழையபடி ட்ரெய்லரை போட சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த தடவை ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அட்ராசிட்டி பண்ணுவேன். ஸோ இது ஒரு ரசிகனாக, கோடான கோடி ரசிகனாக நானும் உள்ளே உட்காந்து பார்க்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு பயங்கரமான காம்பினேஷன். அவங்களுடைய காம்பினேஷனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம். ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள், பட் இருந்தாலும் அந்த 12th ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 2 பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க 2 பேருமே. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.
சீரியல் இல்லை, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம், புது லேர்னிங். அதில் வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக. நானும் யோகி பாபுவும் வந்து மிஸ் மேகின்னு ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஷூட்டிங் வந்து ஜூலை 15th மேலே ஆரம்பிக்கிறோம். இன்னும் 2 படம் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ வரிசையாக படம் வரப்போகுது. ஓகே, இல்லை ஆக்சுவலாக வந்து நான் எல்லா இடத்துலையும் நானாக இருக்கேன். ஸோ என் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். ஒட்டுக்கா நான் பார்த்ததே இல்லைங்க. என்னங்க இது இப்போ பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் என்ன பேச போகிறேங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு தெரியலையே. நானும் அதுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதனால சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாங்க? அவரோட படம் எப்படி இருக்கும் நீங்களே தான் சொல்லிட்டீங்க, பதிலே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு. சங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங்கில் ஒர்க் பண்ணேன், ரோபோவில். அங்கேயே ஒரு என்ட்ரி கிடைச்சது. சரி, நம்ம அவரோட டைரக்ஷனில் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் ஒரு டிக் ஆச்சு. ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை, பட் அவரோட டைரக்ஷனில் பண்ணாலே பெரிய விஷயம்தான் அது. ஸோ ஐ எம் லக்கி ஐ டிட் இட். ஐயா, எனக்கு அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க. நீங்கள் வந்து கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம், கமல் சார் கூட நடிச்சிங்களான்னா இல்லை. ஸோ எனக்கு என்னோட காம்பினேஷன் வந்து பாபி சிம்மா சார் கூட தான், அவர் கூடயே தான் ட்ராவல் பண்ணுவேன். தேங்க்யூ. I cannot speak Tamil. All media people, thank you very much for giving me the opportunity and standing before you. And I'm so happy to participate in this Indian 2 audio release function. I'm so happy. Of course, it's great opportunity. While heart is full with happiness, mouth becomes dumbed. So I don't have words to explain my happiness here. Thank you very much, my dear. I wish you all the best. Yours, Brahmanandam. Thank you. வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இது மரபுக்காக சொல்கிறது கிடையாது, உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய ஒரு கனவு இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் நான் இவங்களை தனி மனிதர்களாக இல்லை, 3 சக்திகளை பார்க்குறேன். ரெட் ஜெயண்ட்டு, கமல் சார், சங்கர் சார். ஏன்னா 3 பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபில்ம் ஆர் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜெயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த துறை சார்ந்தவனா இல்லை, இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி. சரி, மன்னிக்கணும். இதெல்லாம் அந்த 3 சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க. என்னுடைய கவனக்குறைவுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். இதை எடிட் பண்ணிடுங்க. ஓகே. பட் அதுதானே என் தொழிலே.
அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்காது. அது எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அது நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாகுது. இந்தியன் 2க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. Hi, good evening. Young pair Gulshan Grover, bad man. I'm extremely happy and excited to be part of Indian 2. I'm a fan of Kamal Haasan, India's best actor. Many years back we did film Sadma, Mundrum Pirai, and now after many years we are working in Indian 2. Grateful to visionary director Shankar, large-hearted producer Subhas Karan, Laika Production, and of course very happy to be an opposition antagonist villain to Kamal Haasan. Thank you. Ellarkum vanakkam. Thank you so much all of you in the media for being here today. Today is a very special day. I have been a huge fan of Indian and Hindustani ever since I can remember, and now to be a part of the franchise is extremely special to me. A big thank you to Shankar sir. He's truly a dream director to work with, and I've had a fabulous experience working with him. There's so much to learn from him at any given point of time, and I think the best quality about him is his calm through any sort of chaos or storm. Kamal sir is truly an institution, and it's just been such an honor to share the same screen as him, to be there in the same frame as him, and I will always cherish this wonderful experience that I've had. Thank you so much for your constant love and support. Thank you so much. Yes, well, I have been juggling between movies. I have been juggling between languages, but now I am coming with one of the best films in my career. Any other questions? Thank you. Camera.